வணக்கம் நேயர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க தக்காளி தொக்கு செய்யலாம். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் 2-3 இது வேறு மெத்தடுங்க. ஈஸியாக செய்யலாம். வாங்க இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு தக்காளி அரிஞ்சிட்டு வந்துச்சுங்க. அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுடலாம். ஒரு 3 மிளகா போட்டுடலாம். பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க. தக்காளி போட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுடலாங்க. அப்புறம் தக்காளி நல்லா வதங்கும். மஞ்சள்தூள் போட்டுடலாம். சாதா மிளகாத்தூள் தாங்க இது. நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா இப்போ வதக்கலாங்க. இப்போ நல்லா சுண்டிட்டு பாருங்க. இது கடுகும் வெந்தயமும் வறுத்த பவுடருங்க. இது போட்டால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் போட்டுருவோம். எப்போதுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேங்க நான். நல்ல டேஸ்ட்டு, நல்ல வாசமாக இருக்கும் பாருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வரணுங்க. நல்லா ஒட்டாமல் வரணும். இப்படி வரணும். எண்ணெயெல்லாம் வெளியில் வரணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ தக்காளி போட்டோம், கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு பாருங்கள். தக்காளி தொக்குங்க ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.